Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது RRB NTPCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது டேட் எப்போ நடந்துச்சு, எக்ஸாம் நடந்த டேட் பார்த்தீங்கன்னா 5/1/2021 நடந்த எக்ஸாமு. டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 12 வரைக்கும் உள்ளது. இது NTPCயில் உள்ள கொஸ்டின். இப்போ NTPCனா இப்போ எழுத போகிற NTPC ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து குரூப் டி பசங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டை நம்ம வருடப்பிறப்புன்னு சொல்லுவோம். இது தமிழ் பீப்புளுக்கு ஈஸியாக இருக்கும், இதே இது வேறு அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு தெரியாது. கிலாவத் இயக்கத்தில் நடத்தியவர் யார்? அலி சகோதரர்கள். 1913ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். இது எந்த வருடம் இங்கே முக்கியமாக இருக்கு இல்லையா, அந்த நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். பின்வரும் இந்திய சுரங்கங்களில் உலகில் மிகப்பெரிய யுரேனியம் சுரங்கங்களில் ஒன்றாக இருப்பது எது? தும்பமல்லப்பள்ளி சுரங்கம். தும்மலப்பள்ளி சுரங்கம். நெக்ஸ்ட், பூக்களின் கருப்பையின் உள்ளே சிறிய மணி போன்ற அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூழ்வித்துக்கள். நரம்பியலில் எந்த பகுதியில் தகவல் பெறப்படுகிறது? சிறு நரம்பிலை. பொருட்களில் ஏற்றுமதி இறக்குமதியின் இருப்பு, அது வந்து பேலன்ஸ், டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. அது வந்து ட்ரேட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. பின் வருவனவற்றில் மாநிலத்தின் ஏறக்குறைய பகுதியளவு பருத்தி ஆலைகளை கொண்டுள்ள மிகவும் முக்கியமான மையமாக அமைந்துள்ள நகரம் எது? அது வேற எங்கேயும் இல்லை, கோயம்புத்தூர். நெக்ஸ்ட், சர்வதேச நடன தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 29. இதெல்லாம் ரெகுலராகவும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். குரூப் டிக்குமே இதே மாடலில் தான் வரும், இந்த டைப்பில் தான் வரும். உங்களுக்கு கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டேஸ்லேருந்து கண்டிப்பாக வரும் ஒரு கொஸ்டின். இரண்டாவது சொல் முதல் சொல்லுடன் தொடர்புடையது போல மூன்றாவது சொல்லுடன் தொடர்புடையது. அதாவது இது வந்து ரீசனிங்கில் வரக்கூடிய கொஸ்டின் தான், பட் ஆனால் ஜிகேவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது என்னென்னா, ஜார்க்கண்டோட தலைநகர் பீகார், பீகாருடைய தலைநகர் ஜார்க்கண்ட். அதே மாதிரி சத்தீஸ்கர், அது எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம். இந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்பாங்க. ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட குறைவான விவசாய ஆண்டிற்கு பயிரிடப்படாமல் இருக்கின்ற நிலம், அதாவது தற்போதைய தரிசு நிலம் சொல்லுவோம். அதை எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்துச்சுன்னா தரிசு நிலம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். உயர்குடி ஆட்சிக்குரிய ஜமீன்தாரின் வாழ்க்கை முறையின் வீழ்ச்சி பற்றிய சத்யஜித் ரேயின் புகழ்பெற்ற திரைப்படம், அது வந்து ஜல் ஷஹர். அவங்க எழுதினது படம், மூவிஸ் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாமே நோட் பண்ணணும். இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தான் இப்போவும் வரும். இந்தியா 100வது விண்வெளி பயணம் எப்போது தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 2012. டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்த கொஸ்டின்ஸு. ஷேட்ஸ் ஆஃப் சஃப்ரான் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அதாவது புக்ஸோட ஆத்தர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதில் டாப்பிக்லேருந்து வரக்கூடியது தான் இது. சபா நக்வி. புக்ஸு இதுலேருந்து வரும், அதோட ஆத்தர்லேருந்து. கண்டிப்பாக இல்லாத கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்காது. பின் வருவனவற்றுள் எது ஒரு உள்ளீட்டு சாதனம் அல்ல? ஃப்ளாட்டர் வந்து பிரிண்டரு அவுட்புட் டிவைஸ். இது வந்து உள்ளீடு இன்புட் டிவைஸில் கேட்குறாங்க. இந்தியாவில் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? இப்போ இது போய்கிட்டு இருக்கு. 1953 தான் ஃபர்ஸ்ட் இது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போதைய இந்திய ஜனாதிபதியால் முதல் ஃபிளாஸ்ட் ஃபர்னஸின் துவக்கத்துடன் ரூஸ்கேலா எக் ஆலை டேஸில் ஆரம்பிக்கப்பட்டது. 1959. இந்த மாதிரி எல்லாம் வரும். டைரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த ரூஸ்கேலா எக் ஆலை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேவா? இது எப்போ நிறுவப்பட்டது? இதில் கேட்டது நிறுவப்பட்டது. பின் வருவனவற்றில் எது மூலதன வரவின் ஒரு பகுதி அல்ல? கேபிட்டல் ரெசிப்டில் வராதுன்னா, வரி வந்து கேபிட்டலில் வராது.
நிரந்தர தேர்வு திணிக்கப்பட்ட போது பர்துவானின் ராஜாவாக இருந்தவர் யார்? தேஷ்சந்த். 1994 ஆண்டு இடைநீக்கம் செய்யப்பட்ட ஐநாவின் முக்கிய அமைப்பை கண்டறியவும். அது அறங்காவலர் குழு. இயல்பான நிலைகளின் கீழ் வயிற்றின் உட்புறத்தினை அமிலத்தின் செயல்பாட்டிலிருந்து எது பாதுகாக்கிறது? சளி. சராசரி குறித்த விலகல்களின் கூட்டுத்தொகை. இது வந்து மேக்ஸில் வரக்கூடியது கொஸ்டின். இது டைரெக்டாக தியரி டைப்பில் வரும். அதுக்கானது தான் அதை கொண்டு வந்திருக்கு. ஓகே, இதுக்கு 0. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரும். ஏன்னா அதிகமாக ஆன்சர் தெரியாது, மறந்துடுவாங்க. இது வந்து கரண்ட் அப்போ வந்தது தேனா வங்கி விஜயா வங்கி சமயத்தில் எதனுடைய இணைக்கப்பட்டது? கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல வரக்கூடியது. இப்போ ஏதாவது இந்த பேங்க் ரிலேட்டடாக அது இருக்குது. அதே மாதிரி இப்போ செபியாக இருக்கட்டும், செபியிலேருந்து யாராவது நியமிக்கப்பட்டிருக்காங்க, புது சிஓ எம்டி இந்த மாதிரி யாராவது நியமிக்கப்பட்டிருந்தால் அளவு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே அதில் தான் வரும். புதுவாடு. இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா. நெக்ஸ்ட்டு தனி ஆந்திராவிற்கான இயக்கம். அது வந்து அவங்க இதுக்கான இயக்கம் வந்து விஷாலாந்திரா இயக்கம். ஒரு பொருளாதாரத்தின் மூலதன பங்கின் சேர்க்கையை நிகர முதலீடு அல்லது புதிய மூலதனத்தால் அளக்கப்படுகிறது. அது எதை வச்சு அளக்கப்படுகிறதுனா நிரந்தர முதலீடு, மொத்த முதலீடு மைனஸ் மதிப்பிழப்பு. பல்வேறு மின் பாதுகாப்பு சாதனங்களில் மின் சாதனத்தின் வெப்ப விளைவு அடிப்படையிலான ஒன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபியூஸ் பயிற்சி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வெப்ப விளைவு. காலனித்துவ ஆட்சி முதலில் டேஸில் நிறுவப்பட்டது? வங்காளம். தஞ்சாவூர் சோழ கட்டிடக்கலையை உடையதும் பேரரசர் ராஜராஜனால் கட்டப்பட்டதுமான கோவில் எது? பிரகதீஸ்வர் கோவில். ஐநாவின் 8வது பொதுச் செயலராக இருந்தவர் யார்? அது வந்து பான் கி மூன். ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அதில் மெயினான ஆள் யாராவது இருக்காங்கன்னா அந்த மாதிரி கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, முக்கியமான ஆர்கனைசேஷன் எல்லாமே டாப் ஆர்கனைசேஷன்லேயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது குரூப் டிக்கும் பயன்படும், என்டிபிசிக்கும் வரும். இதில் வந்து ஸ்பானிஷ் லா லிகா பட்டம் 2019-20 வென்றவர் யார்? இது அவார்ட்ஸில் வரக்கூடிய கேட்டகரி. ரியல் மார்டிசிஎஃப். இதில் வந்து அவார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்லேருந்து வரக்கூடியது. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழமையான செயற்கை துறைமுகங்களுடன் ஒன்றான எந்த துறைமுகம் கிழக்கு கடற்கரை உள்ளது? சென்னை துறைமுகம். சில உயிரினங்கள் கனிம மூலங்களில் இருந்து கிடைக்கும் எளிய உணவுப் பொருட்களை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் வடிவில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த உயிரினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆட்டோட்ரோபிக். வெளியீட்டு அளவின் ஒரு யூனிட்டிற்கான மொத்த செலவு டேஸ் என அழைக்கப்படுகிறது? சராசரி செலவு. இந்தியாவில் அரசியல் சொற்களஞ்சியத்தில் பிரபலமாக உள்ள ஆயாராம் காயாராம் என்ற வெளிப்பாடு டேஸை விவரிக்கிறது? கயாலால். கணிதத்துறையில், அதாவது கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின் இது. எல்லைனா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்பதை குறிக்கிறது. இது அதோட அப்ரிவேஷன். எந்த ஆண்டு இந்தியாவின் முதல் அணு உலை பிரதம மந்திரி JL நேரு அவர்களால் முறைப்படி தொடங்கப்பட்டது? 1957. தாவரங்களில் உள்ள புரதங்கள் மற்றும் பிற சேர்க்கைகளின் தொகுப்பில் எந்த அடிப்படை கனிமம் பயன்படுத்தப்படுகிறது? நைட்ரஜன். அடிப்படை தனிமம் வந்து நைட்ரஜன் தாவரங்களில். பின்வரும் நாடுகளில் எது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பினராக உள்ளது? சைனா. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பையும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மேக்ஸ்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸு. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு பலகோணத்தின் வெளிக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளோவா இருக்கும்னா 360 இருக்கும் டோட்டல் அதிகபட்சமே.
லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் பிரதிநிதித்துவம் காங்கிரஸ் மூலியம் யார் ஜாயின் பண்ணா? மகாத்மா காந்தி. இது இந்த வட்டமேசை நாடானது ஃபஸ்ட்டு எப்போ நடந்துச்சு, அது செகண்டு எப்போ நடந்துச்சுன்னு தெரியணும். ஓகேவா? அது 1930, 1931, ஓகேவா? அதேமாதிரி 1932 இந்த வருடங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்டில் இந்த இதில் மட்டும் காந்தி அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதிலேயே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, கலந்துக்கிற மாட்டாங்க காங்கிரஸ்லேருந்து. 1967ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் சோதனை செயற்கைக்கோள் தொலை தொடர்பு பூமி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அகமதாபாத்தில். இந்திய தேசிய இயக்கத்தின் போது இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை மகிமைப்படுத்த மனித சமுதாயத்தின் குறியீடாக கருதப்பட்டது எது? கைரைட்டே சர்க்கா அப்படின்றாங்க. இதில் எது வேணால் கேட்கலாம் உங்களுக்கு. இது ஆப்ஷனில் இது மட்டும் கூட இருக்கலாம், இது மட்டும் கூட இருக்கலாம். அதோட மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். பின்வருவனவற்றில் எது ஒரு கணினியின் தனி இயல்பு அல்ல? நுண்ணறிவு எண். சங்கீத நாடக அகாடமியின் முதல் தலைவராக இருந்தவர் யார்? பி.வி. ராஜமன்னர். இந்தியாவில் மொத்த எத்தனை உயிரியல் காப்பகங்கள் உள்ளது? 18. அதே மாதிரி பார்க்கில் இடம் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். டாபிக்கிலேருந்து வரும். மம்லுக் வம்சவழியின் 3வது அரசாக இருந்தவர் யார்? இல்துத்மிஷ். ஓகே, அப்போ மம்லுக்கில் ஃபஸ்ட்டு இருந்தவங்க யார், ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யாருன்றதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வறுமை ஒழிப்போம் என்பது எந்த தலைவர் முழக்கம்? இந்திரா காந்தி அவங்களுடைய முழக்கம். ஆசிய வளர்ச்சி வங்கியின் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது எங்கே இருக்குது, தலைமை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லேருந்து வரும். அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அதில் யாராவது புதுசாக நியமனம் பண்ணியிருந்தாங்கன்னா சிஓவாக இருக்கட்டும், எம்டியாக இருக்கட்டும், அவங்கள பற்றி கேட்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இதோட ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஒரு வளர்ந்த மனிதனின் இதயத்தின் சராசரி எடை என்ன எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் கிட்ட இருக்கும். இதயத்தோட எடை. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் புனைப்பெயர்கள் இருக்கும், அவங்களுடைய பெயர்கள். ஓகே, ஃப்ரெண்ட் இயர் காந்தி அப்படின்னா ஜான் அந்த மாதிரி வரும். இரும்பு மனிதர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மாதிரி இருக்க எல்லா புனைப்பெயர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நிறையா கொஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கேன், இதில் வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலையும் வேறு இதில் நம்ம பார்த்துருப்போம். இது ஒய் ஐ ஆம் ஹிந்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது ஷாஹித் தாக்கூர். அதே மாதிரி புக்ஸில் இருந்தும் முக்கியமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த புக்ஸு இப்போ நீங்கள் படிக்கிற போது 2 ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக பழைய புக்ஸ் இருக்கும், அதே மாதிரி பெஸ்ட்டு சேலிங் புக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தோம். அதோடைய புக் ஆத்தரும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக அடுத்து இப்போ கரண்ட் அஃபரன்ஸ் ரிலேட்டடாக வரும். அந்த கரண்ட் அஃபரன்ஸ் எப்படி வரும்னா, இப்போ யாராவது ஒரு ஆள் அவார்டு வாங்குறாங்க, ஏதோ புக் ரீதியாக அவார்டு வாங்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, அவங்கள உடல்நிலை சரியில்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆத்தர் அவங்க காலமேறாங்க, இல்லை ஒரு அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி அந்த இது கண்டிப்பாக வரும். அந்த காலகட்டத்தில் எப்போ அந்த எக்ஸாம் வருதோ அந்த 1 இயர்க்குள்ளே 1 இயர் அந்த டைமுக்குள்ளே நடக்கிற போது வரும், கொஷின்ஸ் வரும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வேண்டியது. வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.